4வது வார்டு சக்குபாய் காங்கிரஸ் தலைவி, பல்லாவரம் வள்ளுவர்பேட்டை 2வது தெரு. நான் கேட்கறது என்னவென்றால், உங்களுக்கு வணக்கம் முதல்ல கூடிய எல்லாருக்கும். நம்ம இந்து முஸ்லீம் இறந்து விட்டால் இந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அது எதுக்கு? இந்துக்கள் இறந்து விட்டால் மட்டும் புதைத்து விடுகிறார்கள், தீ மூட்டி விடுகிறார்கள், அதோடு அந்த சாம்பலை கரைத்து விடுகிறோம். நாங்கள் மட்டும் இறைவனிடம் போவதில்லை. உங்களிடம் நீங்கள் மட்டும் புதைத்து விட்டால் இறைவனிடம் போகிறேன்னு என்ன, அது என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமா, புதைக்கிறாங்க. ஆனா நீங்களாம் இறைவனிடம் போறேன்னு சொல்றீங்க, நாங்க மட்டும் இறைவனிடம் போலீங்க. எங்களுக்கு மட்டும் கடல்ல கரைச்சிடுறாங்க சாம்பல. அதுக்கு சொல்றேன், கேட்கறேன் ஒரு வார்த்தை எப்படின்னு. அதாவது இந்துக்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எரிச்சு போடுறாங்க, அவங்க கேட்குறது. முஸ்லீம்கள் புதைக்கிறீங்க, அது ஏன்? அப்போ எரிச்சவங்க புதைக்கிறவங்க தான் இறைவன்ட்ட போனீங்களா, எரிச்ச நாங்கள் இறைவன்ட்ட போக மாட்டோமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. முதல் விஷயம் இந்துக்கள் எல்லாரும் எரிக்கிறது இல்லை, இந்துக்கள்லையும் புதைக்கிற சமுதாயங்கள் இருக்கிறது. அப்போ இந்துக்களில் ஒரு சாரார் எரிக்கிறாங்க, சரியா, ஒரு சாரார் புதைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களில் எல்லாருமே நாங்கள் என்ன செய்கிறோம்? புதைக்கிறோம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், புதைக்கிறது எரிக்கிறது இந்த ரெண்டில் எது நல்லது, எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னு கேட்டால், நம்ம வாழக்கூடிய இந்த பூமி மண் இருக்குது பாருங்கள், இது எல்லா விதமான பொருளையும் அழித்து கேடுகள்லாம் இல்லாமல் மாற்றக்கூடிய தன்மை படைத்ததாக இருக்கிறது. ஒரு ஆணியை புதைச்சி வச்சுருந்தா கூட ஒரு மாதம் கழித்து எடுத்தீங்கன்னா அது ஆணி இருக்காது, அது தின்றும். இந்த மண்ணை நெஞ்சை அப்படியே அரித்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு மனிதனோ ஏதோ இறந்து போன பிறகு புதைச்சிட்டோம்னு சொன்னால் அவன்கிட்டருந்து வெளிப்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பூமிக்கு மேலே வராது. பூமி உள்ளே வச்சு அரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அது மண்ணோட மண்ணாக ஆக்கி எல்லாத்தையும் காலி பண்ணுறது. நம்ம சுவாசிப்பதற்கு அது வெளியே வராது, அந்த இடங்கள் எதுவும் நம்மளை பாதிக்காது. ஆனால் எரிச்சம் என்று சொன்னால் அவன்கிட்டருந்து வரக்கூடிய எல்லாம் வெளியில் தான் வருது. காற்று தான் என்ன செய்கிறது? காற்று தான் அது மாசுபடுகிறது, அதைத்தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு அந்த மனிதனுடைய எரிச்சதுலேருந்து வரக்கூடியதை நம்ம இழுக்கிறோம், உள்ள உட்கொள்கிறோம். ஏறக்குறைய அந்த செத்தவனை உட்கொள்கிற மாதிரின்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு தன்மை புதைக்கிறதுல கிடையாது. ஒன்று அந்த வகை. ஒன்று. இரண்டாவது செலவு. எரிக்கிறதுக்கு நிறைய செலவாகும். ஒரு ஒரு பாடி எரிக்கிறதா இருந்தால் சாதாரணமாக விரவை எரிக்கிற மாதிரி எரிக்க முடியுமா? பச்சையாக இருக்கிற உடம்பு எரியாது இல்லையா? அது எரிகிறதா இருந்தால் அதையெல்லாம் எரிக்கிற அளவுக்கு நிறைய விறகுகள், விராட்டிகள், நிறைய அது மாதிரி எரிபொருள்கள் நிறைய தேவைப்படும். புதைக்கிறதுக்கு என்ன இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து 10% கூட செலவாகாது. புளியை வெட்டி போட்டு மண்ணை போட்டு மூட்டு ஒடியாந்துட வேண்டியதான். சிம்பிளான ஒரு வேலை. பொருளாதார ரீதியாக இது ஈஸியானதாக இருக்கிறது. ரெண்டாவது, அந்த அடக்கம் பண்ணுறதுல என்ன ஒரு கேள்வி வருவாங்கன்னா, இட பிரச்சனை ஒன்று சொல்லுவாங்க. இடங்கள் நிறைய தேவைப்படும் என்று. அது கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய சுடுகாட்டுக்கு தான் அந்த கேள்வி வரும். முஸ்லீம்களுக்கு அது வராது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளை அடக்கம் பண்ணிவிட்டு அவருக்குன்னு ஒரு கல்லறையை கட்டி ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அந்த இடம் அவருக்கே உள்ளதாக போயிடும். அப்படியே போய்கிட்டே இருந்தால் இடம் பத்தாமல் போயிடும். முஸ்லீம்கள் என்ன செய்கிறது இல்லை, யாருக்கு ரிசர்வ்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் இறந்து போயிட்டேன்னு வைங்களேன், என்னை கொண்டு புதைச்சிருவாங்க. புதைச்ச பிறகு ஒரு வருஷம் கழித்து அந்த இடத்துல வேற ஆளை போடுவாங்க. என்னை எந்த இடத்துல புதைச்சாங்களோ இப்படி வரிசையாக போச்சுக்கிட்டே போவாங்க. போய்கிட்டே இருப்பாங்களா, ஒரு வருஷம் ஆயிருமா, ரிவர்ஸில் அங்கே வரும்பொழுது உள்ளுக்கு நான் இருக்க மாட்டேன். என்னை புதைச்சிருப்பாங்கல்ல, நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன், மண்ணோட ஒன்றா மக்கி போயிருப்பேன். அது ஒரு காலி இடம் தான். அந்த இடத்துல திரும்ப புதைவாங்க. அப்போ சின்ன ஒரு இடம் இருந்தாலே போது, அதுவே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இட நெருக்கடி ஏற்பட்டு போயிடும், பெரிய கஷ்டமாகி போயிடும் அப்படிங்கிறலாம் கிடையாது. அப்போ இந்த காற்றை மாசுபடுத்தாமல் இருப்பதற்கும் செலவை சிக்கனப்படுத்துவதற்கும் ஏற்ற இது. அதை விட என்னென்னு கேட்டால், அது ஒரு பார்க்கும் பொழுது ஒரு கொடூரமாக நம்ம தகப்பன், நம்ம தாய், நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன் அவங்கள எரிச்சு அந்த வெட்டி அடிப்பான் போட்டுட்டு அப்படி எந்திரிக்குமா, நீங்கள் வாட்டு வந்துடுவீங்க. அந்த அந்த சூடான பிறகு என்ன செய்யும், அப்படியே இப்படி கிளம்புமா ஒரு அடி மண்டை கொண்டாட்டி அடிப்பான். அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் வெந்து போது நமக்கு என்ன செய்கிறது, நேரடியாக பார்த்தோம்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். மண்ணுக்குள்ளே போட நம்ம ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இருந்து மக்கி போயிடும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுதுன்னா, அது புதைக்கிறது நல்லது, ஆரோக்கிய சுகாதாரத்துக்கு நல்லதுங்கிற கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, புதைச்சா தான் இறைவன்ட்ட போவாங்களா, எரிச்சா போக மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. புதைச்சாலும் எரிச்சாலும் ரெண்டும் இல்லாமல் சிங்கம் மூலி கரடி தின்றுட்டா கூட நம்ம சாப்பிட்ருந்தோம் வைங்க, அது எரிக்கவும் இல்லை புதைக்கவும் இல்லை, நம்ம காணா போயிட்டோம். அந்த மாதிரி போய்விட்டால் கூட எல்லாரும் இறைவன்ட்டு போய் சேர்ந்தாகணும். வழங்குதா?
இவங்க மட்டும்தான் போவாங்கன்னு கிடையாது. எல்லாரும் புதைச்சவர்கள், எரிச்சவர்கள், இந்துக்கள், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், நாத்திகர்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட போய் இன்னைக்கு நின்றாகணும். மனிதன் என்று இருக்கிற அனைவரும் கடவுள்கிட்ட நின்று அவங்கவுங்களுடைய செயலுக்கு அனைவரும் பதில் சொல்லணும். சில பேர் தப்பு வழங்கிற முஸ்லீமுக்கு மட்டும்தான் கடவுள், முஸ்லீமுக்கு தனி கடவுள் இருக்காரு, இந்துக்களுக்கு வேற கடவுள் இருக்காரு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு ஜோடி தானே கடவுள் படைச்சார். எவர் படைச்சார் அவர் தான் நம்மளுக்கு விசாரிக்க போறாரு. அவர் முன்னாடி எல்லாரும் நிற்கணும். யாரு? புதைச்சவன், எரிச்சவன், வேற எந்த வகையில் காண போனவன் யாராக இருந்தாலும் சரி, அனைவரையும் திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பார். நீ என்ன செஞ்ச? நீ ஃப்ராட் பண்ணியா, ஏமாத்தினியா, கொள்ளை அடிச்சியா, விபச்சாரம் பண்ணியா, மோசடி பண்ணினியா, ஒவ்வொன்றுக்கும் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுப்பாரு. நல்லபடியாக வாழ்ந்தால் சொர்க்கத்தை கொடுப்பாரு. அது எல்லாருக்கும் அந்த ஒரு கடவுள் தான் கொடுக்க போறார். எல்லாருக்கும் சொர்க்க நரகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தான்? முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அனைவருக்கும் யார் ஒரு கடவுளாக இருக்கிறாரோ அவர் தான் அனைவரையும் விசாரிப்பாருன்னு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. எரிச்சவர்கள் அங்கே தான் போயாகணும், புதைச்சவர்களும் கடவுள்கிட்ட தான் போயாகணும். போய் கடவுள் என்ன தீர்ப்பளிக்கிறாருன்னு தான் முக்கியம்.